ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேரனும் இப்போ பார்த்துருக்காங்களே அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கவிதா கேட்குறாங்க. அதுக்கு சேரனுமே ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம சேரனும் அந்த கவிதாவும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சேரனுக்கு தெரிய வருது, இப்போ வந்து நம்ம சேரனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா தனி கொடுத்தனம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, ஏங்க கண்டிப்பாக இந்த கண்டிஷனுக்கு என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமேங்க நம்ம நம்ம சோழன் பல்லவன் கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, என்னடா என்னை விட்டுட்டு நீங்கள் இருக்கிறதுக்கு தயாராகிட்டீங்களா? நீங்கள் வேணா இருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு அந்த பொண்ணு கூட தான் கல்யாணம் நடக்கும், நாங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. சேரன் அழுகிறத பார்த்ததுமே நம்ம நிலாவால் தாங்கிக்கவே முடியல. உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சோழன், அதான் அண்ணனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாருல்ல, நம்ம விட்டுடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே இங்கே சோழன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அண்ணன் நல்லா இருந்தால் போதும், எங்கள் கூடயே இருந்து அண்ணன் கஷ்டப்படணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம சேரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. மறுநாள் காலையில் இங்கே அதாவது அந்த பொண்ணு அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம சோழன் பேசுகிறாங்க, அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கல்யாண வேலை எல்லாமே ரொம்பவே தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சேரனுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே சேரனுக்கு கல்யாணம் நடந்துருது. ஆனால் கார்த்திகாவோட கல்யாணம் நின்றுது. ஏன்னா அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ கல்யாணம் நின்று போச்சு, நீ நம்ம சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளவே அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, சேரனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. தலையை அடிச்சுக்கிட்டு நம்ம கார்த்திகா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க.